ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஆர்டிக்கலில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பர்டிகுலராக இந்த அப்ரிவேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணுமா ஆன் யூஸ் பண்ணுமா அந்த மாதிரி சில வேர்ட்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய வாட்டி எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட் வி பிகின் தி செஷன். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன். கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் ஏவை போடணும் அண்ட் வொவல் சவுண்டுக்கு முன்னாடி வந்து ஆனை போடணும். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கான்சனன்ட் சவுண்டு ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் ஏவை யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு வேர்டை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து வொவல் சவுண்டு வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஆர்டிக்கல் ஆனை யூஸ் பண்ணணும். கிளியர்? அண்ட் முக்கியமாக வந்து நம்ம ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் வொவல் சவுண்டு வருதா கான்சனன்ட் சவுண்டு வருதான்னு நோட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு வேர்டுக்கு ஆர்டிக்கல் போடணும். அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, வேர்டில் வந்து என்ன லெட்டர் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ வொவல் சவுண்டு வருதா கான்சனன்ட் சவுண்டு வருதான்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிக்கலை போடணும். இப்போ வந்து எக்ஸாமில் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்க இந்த அப்ரிவேஷன்லாம் பார்க்கலாம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். என்சிசி கேடட் அண்ட் என்சிசி கேடட். இங்கே ஏன் நம்ம வந்து ஆன் போடுறோன்னா என்சிசி சொல்கிறப்போ ஒரு டிப்ஸ் என்னென்னா, தமிழில் வந்து உயிர் எழுத்துலாம் தெரியும்ல, உயிர் எழுத்துன்னா ஆலிருந்து அவு வரைக்கும். ஓகே, அண்ட் கான்சனன்ட் வந்து காலிருந்து கவு வரைக்கும். நம்ம வந்து ஒரு வேர்டை சொல்கிறப்போ நமக்கு வந்து உயிர் எழுத்து வந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் உயிர் எழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் ஆனை போட போகிறோம். ஆர்டிக்கல் ஆன். அண்டு நமக்கு வந்து இந்த கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா, அதாவது உயிர்மெய் எழுத்து, வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா, இந்த உயிர்மெய் எழுத்து சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக்கல் ஏவை யூஸ் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஆன் என்சிசி கேடட் சொல்கிறப்போ வந்து நமக்கு என்சிசி ஏஎன் இதுதான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ வருது. ஏன்றது வந்து என்ன? உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு வந்து நம்ம என்ன போடணும்? ஆன் போடணும். ஆர்டிக்கல் போட்டிருக்கா? ஆன் என்சிசி கேடட். நெக்ஸ்ட்டு UNICEF ப்ரோக்ராம், ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. UNICEF ப்ரோக்ராம் நம்ம சொல்கிறப்போ வந்து தமிழில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மார்க் வந்து மிஸ் ஆகாது. ஓகே, நம்ம வந்து UNICEF ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தான் வருது. இது வந்து என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. ஸோ உயிர்மெய் எழுத்து வந்தால் நம்ம வந்து ஏ போடணும். UNICEF ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து எம்டெக் வந்து சொல்லி பார்க்கலாம். எம்டெக் எம்டெக் ஏன் வந்திருக்கா? ஸோ ஏ வரப்போ வந்து நம்ம என்ன போடணும்? ஆர்டிக்கல் ஆன் போடணும். ஏன்றது வந்து உயிர் எழுத்து. ஸோ ஆர்டிக்கல் ஆன் போடணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா ஸ்டார்டிங்கில் வந்து வருதா? சவுண்ட் வந்திருக்கு. அதனால் ஆர்டிக்கல் ஆன் போடரும். வவல் சவுண்ட் ஆன் போடரும். உயிரெழுத்து வந்தால் நம்ம வவல் சவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். உயிரெழுத்துலாம் வந்து வவல் சவுண்ட், அதனால் ஆன் போடரும். நெக்ஸ்ட்டு வந்து யுட்டென்சில் யூ. அதனால் இது வந்து என்ன எழுத்து? கான்சனன்ட், அதனால் ஏ போடுறோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து
ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த எரர் கரெக்ஷனில் வந்து கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி எரர் கொடுக்குறாங்க. ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யூனிவர்சிட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சொல்கிறப்ப வந்து யூனிவர்சிட்டி அப்படியே போகும். ஓகே, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூன்றது என்னது? கான்சனன்ட். கான்சனண்ட்டுக்கு என்ன எழுத்து போடணும்? ஏ. நெக்ஸ்ட்டு வந்து யூனிகார்ன். யூனிகார்ன் அதே யூ தான் வந்து ஃபஸ்ட்டில் வருது. ஸோ அதனால் ஏ தான் வந்து போடணும். இயர். இயருக்கு வந்து ஏ போடணும். நிறைய பேருக்கு வந்து டவுட்டு வரும். யா இயர். இயர் இங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஈ தானே வருது, ஏன் வந்து ஆன் இயர்னு போடக்கூடாது? சொல்கிறப்ப இயர் தானே வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஈ வந்திருக்கு, அப்போ ஆர்டிக்கல் ஆன் தானே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து டவுட் நிறைய வரும். பட் ஆக்சுவலி இதை வந்து இயர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இயர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இயர். இயர் யா இர். இயர்ன்னு தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இயர் இயர். ஸோ யான்றது வந்து உயிர்மை எழுத்து, கான்சனன்ட். ஸோ நம்ம ஆர்டிக்கல் ஏ தான் வந்து யூஸ் பண்ணணும். புரிஞ்சதா? இயர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, இயர்னு தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால தான் ஆர்டிக்கல் ஏவை வந்து இந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. யூரோப்பியன் யூ ஸ்டார்டிங்கில் வந்து யூ தானே வருது, அப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் ஏவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 ரூபி நோட். 1 ரூபி நோட். 1 சொல்கிறப்போ வந்து நம்ம வந்து 1ன்னு தான் சொல்லுவோம். படிக்கிறப்பெல்லாம் வந்து ஸ்கூலில் 1 2 3 ONE 1 இந்த மாதிரி சொல்லுவோம் 1. பட் ஆக்சுவலி வந்து சொல்கிறப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ 1 1 ஓகேவா? வான்ன்ற மாதிரி வரும். 1 1. ஸோ அதனால தான் ஆர்டிக்கல் ஏவை வந்து யூஸ் பண்ணுறோம். 1க்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் ஏவை யூஸ் பண்ணுறோம். எ 1 ரூபி நோட். எ 1 ரூபி நோட். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க 1ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து 1 இதுதான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. 1. நெக்ஸ்ட்டு வந்து யூனியன். சொல்கிறப்போ வந்து யூனியன் யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது, யூவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஷுட் யூஸ் ஆர்டிக்கல் ஏ பிஃபோர் யூனியன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு எ 1 ஹைட் கேர்ள். எ 1 ஹைட் கேர்ள். சேம் அஸ் 1க்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்டிக்கல் ஏ தான் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யுனானிமஸ் டிசிஷன். யுனானிமஸ் டிசிஷன். யுனானிமஸ் அப்படின்னா வந்து ஒரே மனசாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு 2 வாட்ச் பார்க்குறோம், அதில் வந்து ஒரு வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வாட்ச் தான் வாங்கணுன்னு நமக்கு தோணுது. அதுதான் வந்து யுனானிமஸ், ஒரு மனதாக. ஓகே, இப்போது கான்செப்டுக்கு வருவோம். யுனானிமஸ் யூ. ஸோ அதனால் வி ஷுட் யூஸ் ஆர்டிக்கல் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. ஸோ யூ வரும், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ யூ வரும். அதனால் ஆர்டிக்கல் ஏ வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட், இந்த செஷன் நம்ம வந்து 14 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், 14 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து எரர் கரெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த செஷனில் கொண்டு வந்தேன். ஓகே, இதை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம்ஸ் இந்த வேர்ட்ஸை வந்து பார்த்துட்டு போங்க. ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஆன் எந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அண்டு விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்.
In the next video, we are going to see the next concept. And thanks for watching this video. Thank you.